வெற்றிவேல் முருகன் கரோரா எல்லாம் வல்ல பணிவரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கரோரா குருநாதர் அருணாபெருமான் துடுதே சரமசம் எம்பெருமான் கருணை முழுதுமட்டம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரிகள் தத்து வரிசைப்படி பாடல் எண் 814 திருவுருக்குடி தளத்தில் பாடப்பெற்ற சித்திரத்திலும் என துவங்கும் திருப்பூர் பாடல்கள் பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவிழு சமர்ப்பிப்போம் முருகாச்சனம். இந்த பாடல் பாடப்பட்ட தலம் திருவாரூருக்கு வடக்கு சுமார் 5 மைல் தூரத்தில் உள்ளது. விற்குடி என்ற தலம் ரயில்வே ஸ்டேஷன் 3 மைல் தொலைவில் உள்ளது. அஷ்டவீர தலங்களில் ஒன்று. ஜலந்தரனை சங்கரித்த தலம். திருஞான சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம். தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தத்த தத்ததன தந்ததான என்ற சொந்தக்குடிப்புடைய பாடல். அதாவது முருகா விலைமாதர் மயிலில் அழியாமல் தேவருடைய திருவடியை பற்றி அருள்வாயின்னு சுவாமியின் அருளை சுவாமிகள் வேண்டி பாடப்பெற்ற பாடல். சித்திரத்திலும் மிகுத்த பொன் பவளம் ஒத்த மெத்த அழகுற்ற குத்துமுனை சிற்ப மயிர் ஒத்த சிற்றிடைய வஞ்சி மாதர் சித்தமத்தனை முற்றளப்ப கடல் மொய்த்த சிற்று மணலுக்கு வெட்டியது சிக்கு மைக்குழல்கள் கஸ்தூரி பரிமளங்கள் வீச பத்திரத்திலும் மிகுத்த கண்கைகள் வித்துரு தனுவடைத்த நெற்றி வனை பற்கடை படிகன சிரித்து மயில் விஞ்சை பேசி பச்சரத்ன மயிலைப் போல தெருவில் அத்தி ஒத்த மதமொத்து நிற்பவர் வலைப்பட்டு உழைத்து குடி உற்ற அத்தி என மங்குவேனோ தத்தன தனத்தன தனத்தனத்தனன தித்திமித்திமி திமித்திமித்திமித டக்கு டுக்குடு டுக்கு டுக்குடு என சங்கு பேரி சத்தமுற்று கடல் திக்குல கிரிகள் நெக்கிவிட்டு முகிலுக்கு சர்ப்பமுடி சக்கு முக்கிவிட கட்க துட்ட அஸ்வர் அங்கமாள வெற்றியுட்ட கதிர் பத்திரத்தை அருளி சுரர்க்கு அதிபதி பதத்தை உருவித்து மதி பெற்ற தத்தை மனம் உண்டவேலா வெட்கிட பிரமனை பிடித்து முடியை குலைத்து சிறை வைத்த முத்தர் புகழ் வெற்குடி பதிகளை இச்சை உற்று மகிழ் தம்பிரானே. இப்போ பாடலுடைய ஒவ்வொரு வரியை அடுத்த பொருளுக்கு பார்க்கலாம். முதல்ல சித்திரத்தில் மிகுத்த பொன் பவளம் ஒத்த மெத்த அழகுற்ற குத்துமுனை சிற்ப மயிர் ஒத்த சிற்றுடைய வஞ்சி மாதர். சித்திரம்னா தெரிஞ்சதான், அதாவது ஓவியத்திலும் மிக்க விசித்திரத்தை கொண்டதாய், பொன்னிறம் பவளனம் இவை கொண்டதாய், மிக அழகிய திரட்சியுடையதான கொங்கை, சிற்பம் மிக நுண்ணியதான நுட்பமான மயிரிழை போன்று நுண்ணியதான சிறிய இடை இவ்விதமையுடைய வஞ்சிக்குடி போன்ற மாதர் பொது மகளிர் இவர்களுடைய சித்தம் அத்தனையும் உற்றடப்ப கடல் மொய்த்த சிற்று மணலுக்கும் எட்டியது சிக்கு மைக்குழல்கள் கஸ்தூரி பரிமளங்கள் வீச உள்ள மத்தனை முழுமையும் அளந்தால் அது கடலில் மொய்த்துள்ள சிறுமணல் அடவையும் எட்டத்தக்கதாம் சிறுமணலின் தொகையையும் எட்டும் அந்த பொதுமனின் உள்ளத்து எண்ணங்கள் என்பதாம். சிக்குள்ள தங்கள் கரிய கூந்தல்களில் கஸ்தூரி வாசனை வீச. இப்ப இந்த 2 அடியிலையும் முதல்ல சித்தம் அத்தனை பொதுமனுடைய சித்தம் கடல் மணல் அடவினது கடல் மணலுக்கும் தொலைவானது மேற்பட்டது 30 கோடி மனத்தினர் என்பார் திருப்பூர். 100,000 மனமுடைய மா பாவிகள் என்பார். வஞ்சமே கோடி கோடிகள் தான் திருப்பூர் சொல்றது. அடுத்தது சிக்கு மைக்குழல்கள். இது பார்த்தீங்கன்னா குழல் முக்கலை சிக்கும் பிடிக்கும் காலமையப்படும். அடுத்தது மணலுக்கும் எட்டியது, அதாவது அவங்களுடைய உள்ளம் அத்தனையும் முழுமையாக இருந்தால் அது கடலில் மொய்த்துள்ள சிறுமண அளவையும் எட்டத்தக்கது, அவ்வளோ அதையும் தாண்டியது, மணலுக்கும் தொலைவானது, அவ்வளவு பெரிது அப்படிங்கிறது. அடுத்தது பத்திரத்தில் மிகுத்த கண்கைகள் வித்துரு தனு வளைத்த நெற்றி பனை பற்களை படிரன சிரித்து மயில் விஞ்சை பேசி பச்சை ரத்ன மயிலை போல தெருவில் அத்தி ஒத்த மதமொத்து நிற்பர் வலைப்பட்டு உழைத்து குடி உற்ற அத்தி என மங்கு வேணும். பத்திரத்திலும் வாழினும் மிக்க கூறிய கண்ணாம் கயல் மீன்களாம் கண்கள் வித்துரு மணல் போல் ஒளிவிடுவதாய் வில்லை வடைத்தது போன்ற நெற்றி இவைகளோடு உரு அமைந்த பற்களை பளிரென சிரித்து காட்டி காமத்தை விட்டு மாயவித்தை பேச்சுக்களை பேசி பச்சைரத்ன மயில் போல தெருவில் ஆணைக்கு உற்ற மதம் போன்ற மதத்துடன் நிற்பார்கள். இத்தகைய பொது மாதர்கள் வடையில் பட்டு உழைத்து படுகுழில் விழுந்த யானை போல மனம் குலைந்து நிற்பேனுங்கிறார். அடுத்த 2வது பகுதியில் தத்தன தன 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 தனன தித்திமித்திமி
திமித்தி மித்திமித டக்கு டுக்குடுடு டுக்கு டுக்குடு என சங்கு பேரி சத்தமுற்று கடல் திக்குல கிரிகள் நெக்குவிட்டு முகிலுக்கு சர்ப்பமுடி சக்கு முக்கிவிட கட்க துட்ட அசுரர் அங்கமாட வெற்றியுற்ற கதிர் பத்திர தருடி சுரருக்கு அதிபதி பத்தை உருவித்து அடித்த மதி பெற்ற தத்தை மனம் உண்டவேலா. தத்தன டுக்குடு என்று சங்கும் பேரியும் முரசும் ஒளி செய்து கடலும் திக்கில் உள்ள சிறந்த அஷ்டகிரிகளும் நெகிழ்ந்து கட்டுவிட மேக இடியை கேட்டு சர்ப்பம் ஆதிசேஷன முடிகளும் சக்கு கண்களும் முக்கிவிட துன்பம் உற வாழேந்திய துஷ்ட அசுரர்களின் உடல் அழிதர ஜெயம் கொண்ட மொழிவாளை வேலாயுத்தை அருளி பிரயோகித்து தேவர்களுக்கு அதிபதி பதத்தை தலைமையாம் நிலையை உருவித்தடித்து சேரும்படி அருள் செய்து மதி யானை ஐராவதம் வளர்த்த கிளியாம் தேவசேனை திருமணம் செய்து கொண்ட வேலாயுத பெருமானே. ஈற்றடி வெட்கிட பிரம்மனை பிடித்து முடியை குலைத்து சிறை வைத்து முத்தர் புகழ் வெற்குடிப்பதியில் இச்சை உற்று மகிழ் தம்பிரானே. வெட்கப்படும்படி பிரம்மாவை பிடித்து அவனுடைய குடிமைத்தலையை அளவித்து அவனை செறிலிட்டு ஜீவன் முத்தரலாம் பெரியோர் போகின்ற திருவிற்குடி என்னும் தளத்தில் ஆசை பூண்டு மகிழ்கின்ற தம்பிரானே குடியுற்ற அத்தி என மங்கு வேணும் அப்படிங்கிறார். இப்போ குடியுற்ற அத்தி படுகுழியில் வீழ்ந்த யானை அது மிகவும் துன்பம். குடிப்படு கழிற்று படர்கூர் எவ்வமுடு பதைத்த நண்பர் பெருங்கதில நீடுகுடி அகப்பட்ட கடிநிலையை கலங்கம்பர் புறநானூரில் குடிகொன்று பெருங்கை யானை பிடிபுக்கு ஆங்கும்பர் பட்டினப்பாலையில். கதிர் பத்திரம்னா வேலாயுதம் சார், அற்புதமான வார்த்தை. மதீனா யானை மதிபெற்ற தத்தை மதீனா யானை வெட்கிட பிரம்மனை பிடித்து முடியை குலைத்து நடலை செருக்கை அழிவித்த ரத்தர் புகழ் கட்சி உற்றுமகள் தம்பிரான ஒரு பாடவேதம் இருக்குது இந்த அடிக்கு. பிரம்மன் முடியை கொடுத்தது ஏற்கனவே நம்ம படித்த வரலாறு, அதில் இன்னும் பல திருப்புகளை பார்த்த வரலாறு. இப்போ இந்த அற்புதமான பாடலை முதல்ல சித்திரத்திலும் மிகுத்த பொன் பவள மொத்த மெத்த அழகுற்ற குத்துமுனை. சித்திரம்னா ஓவியம். ஓவியம் எப்போதும் ஒரு தன்மைத்தாக அழகோடு இருக்கும். ஆனால் மனித வடிவம் மாற்றத்துக்கு உட்படுது. இளமை பருவத்தில் குத்திட்டு இருக்கும் முறைகள் வயது ஏற தளர்ந்து போகும். தளராத முறைகளுடையவர்கள் விலைமாதருங்கிற அடியார். சிற்பம் மயிர் ஒத்த சிற்றிடைய வஞ்சி மாதர் சித்தம் அத்தனைக்கு முற்றளப்ப கடல் மொய்த்த சிற்று மணலுக்கு வெட்டியது. சிற்பம்னா நுண்ணிய வேலைப்பாடு உள்ள ஒரு 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 விஷயம். மாதரிடையே நுட்பமான மயிரை போன்று மெலிந்துள்ளது. ஆனால் அவர்கள் மனநிலை மிகப்பெரிய அளக்கவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். கடல் பரப்புள்ள மணல்களையும் அளந்து எண்ணிடலாம், மாதிரி உள்ளத்தை அளக்க முடியாது. இது முந்தைய என்ன சொன்னார், இன்னொரு பாட்டில் சிதம்பரத்தில் என்ன சொல்லுவார், 7 கடல் மணலை அள்ளிடலாம், ஆனால் என்னுடைய பிறவி அதனால் வந்த இடர் அவதாரம், எனது பிறவி இடர் அவதாரம் 7 கடல் மணல் அளவிடன் அதிகம், எனது இடர் பிறவி அவதாரம். இந்த பிறந்து நான் பற்ற துன்பம் அதை விட அதிகம் பார். இந்த இடத்துல கடல் பரப்புள்ள மணலையும் அளந்துடலாம், ஆனால் மாதருடைய உள்ளத்தை அளக்க முடியாதுன்றார். அளவிட முடியாதவர்கள் எவையவேன்னு குமரேசதம்னு நூல் அற்புதமாக சொல்லும். வாரி ஆழத்தையும் புனலி மலைகளையும் மாடுகள் சன்னத்தையும் மன்னவன் நினைவையும் புருடர் யோகங்களையும் வானில் உயர் நீளத்தையும் பாரில் 7 மணலையும் பல பிராணிகளையும் படியாண்ட மன்னவனையும் பருப்பதத்தின் நிறையும் ஈஸ்வர செயலையும் பனிமாறி பொடி துளியையும் சீரிய தமிழ் புலவர் வாக்கில் 7 கவியையும் சித்தர் தமது உள்ளத்தையும் தெருவைகள் சிந்தையும் இவ்வளவு என்னும்படி தெரிந்து அளவிடக்கூடுமோ வாரிஜ மடந்தைகுடி கொண்ட நெடுமாதுக்கு மருகனன் வந்த முருகா மயிலேறு விளையாடு கோகனை புல் வயல் நீடு மலைமேவு குமரேசன் என்பார். பத்திரத்தும் மிகுத்த கண்வர்கள் பத்திரம்னா வாழினும் மிக்க கூறிய கண்களாய கைலிமிங்கள் சுடர் வித்துரு தனு வளைத்த நின்று. வித்துருனா மின்னல், தனுனா வில். தெருவில் அத்தி ஒத்த மதமொத்து நிற்பவர் அத்தின யானை. தெருவில் மதம் பிடித்த யானை போன்று நிற்பவர்கள் விலைமாதர்கள். வலைப்பட்டு உழைத்து குடியுற்ற அத்தி என வாங்க வேணும். இந்த விலைமாதருடைய வலையில் விழுந்து அவர்களுக்காக பொருள் தேடி உழைத்து குடியில் விழுந்த யானை போல அழிந்துபடுகின்றன அடியில் இறங்குகிறார். உயிர்கள் ஐம்பொழுங்கு ஆட்பட்டு குற்றம் உண்டாக நடந்து அழிகின்ற இயல்பின் உடையவங்கிறத கோயில் நான்மணி மாலைங்கிற நூலில் பட்டினத்தடிகள் ஒரு அற்புதமான ஓமையை காட்டி உள்ளத்தை நெய்ல வச்சிருப்பார். ஒரு பாடலை ரொம்ப நீண்ட பாட்டு. அழுக்குடைய புலன்வழி இழுக்கத்தின் ஒழுகி விளைவாய் தூண்டில் உள் இறை விழுங்கும் பன்மீன் போலவும் மின்னுபு விளக்கத்து விட்டில் போலவும் ஆசையாம் பரிசத்து யானை போலவும் ஓசையின் விழுந்த புல்லு போலவும் வீசிய மரத்தின் வண்டு போலவும் உருவது உணராது செருவுளி சேர்ந்தனை நன்னூல் நூற்று தன் அகப்படுக்கும் அறிவில் கீடத்து நுந்துளி போல ஆசை சங்கிலி பாச தொடர்பட்டு இடர்களு மனத்தினோடு ஏற்றுவது அறியாது
குடர்கெவு சிறையறை குரங்குபு இடத்து கறவை நினைந்த கன்று நெருங்கி மறவாமனத்து மாசரும் அடியார்க்கு அருள் சுரந்து அழிக்கும் அற்புத கூத்தனை மறையவர் தில்லை மன்றுடாடும் இறைவன் எங்கிலை என் இணைந்த நேங்கிறான். ஆசையே மேலும் மேலும் பல பிறவில் ஆக்கி வைக்கும். ஆசையானது மனதில் முளைக்கும் தோறும் அறிவு என்னும் வாழால் அறுத்து நீக்கணும். அதுதான் அறிவுடைமை. அப்போ தான் பொருளின் மேல் வைத்த பற்று நீங்கி இறைவனுடைய திருவருள் பற்று நமக்கு உண்டாகும். ஆசைக்கு அடிமைப்பட்டவன் அகிலோகத்திலும் அடிமைப்பட்டவன் ஆவான். ஆசைனை தனக்கு அடிமையாக கொண்டவன் அகிலோகத்தையும் தனக்கு அடிமையாக கொண்டவன் ஆவான். மீன் தூண்டில் முள்ளில் கோர்த்த இறையை தன்னை பிடிக்க வைத்த வஞ்சக இறைன்னு எண்ணாமல் அதன் சுவைக்கு ஆசைப்பட்டு அதில் விளங்கி இருந்தது. விட்டில் பூச்சி சுடர்விட்டு எளியும் விளக்க கண்டு அது தான் உண்ணும் ஒரு பழம்னு பார்வையால் உணர்ந்து அதை உண்ண வந்து மறைந்தது. அப்போ உலகவர் தமது கண்ணால் ஒரு உருவத்தை கண்டு வாங்கி அதனால் கிடைக்கும் இன்பத்தை பொய்யென கருதாது மெய்யென கருதி அடைகிறார். அந்த நிலையை சொல்கிறார். இப்போ வேடவஞ்சனையால் இசைக்கும் இசையால் மயங்கி வந்து பறவைகள் தமக்கு விரித்துள்ள வலையில் வேணும். யானை தன்னை பிடிப்பிற்காக வைத்த குடியில் இன்பத்தை அணிவிக்க வேண்டியது தன்னை பிடிப்பிற்காக வைத்த குடியில் வந்து விழுந்து துன்புறும். அதுபோல் உடல் சுகத்தை வேண்டி வேசைகள் இன்பத்தை நாடி மாந்தர்கள் அடிவர சொல்கிறார். இப்போ வண்டுகள் வந்து மலர்மனத்தை விரும்பி சென்று சில மலரை முயற்சி அதனால் உயிர் நீங்கும். இப்படி மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன் வழி பரிசம் சுவை பார்வை மனம் ஓசை என்னும் ஐம்புலனுக்கு ஆட்பட்டு அடிதல் கூடாது என்பதை அறிவுறுத்தத்தான் படுகொலில் விழுந்த யானையை போல தான் அடியக்கூடாதுன்னு அடிகிறார் வேண்டார். யானை படுகொலில் விழுந்தால் தேரவே முடியாது. அது சொல்கிறார். இது பல பாடல்கள் நம்ம படித்ததான். பூவில் வேசிகள் வீடு சந்தை பெரும்பெட்டி புனைமலர் படுக்கை வீடு பொன்வாசல் கட்டில் போது அம்பலம் உடுத்த துகில் பொருவில் சூதாடு சாலை மேவலாகிய கொங்கை கையாடு திரள் பந்து விடிமனம் கவர் தூண்டிலாம் மிக்க மொழி நேர் மேல் எழுத்து அதிக மோகம் ஒரு மின்னல் இரு துடை சர்பமம் ஆவலாகிய அல்குலோ தண்டம் வாங்குமிடம் அதிக படம் ஆம் மனது கல் அமிர்தவாய் இதழ் சித்திர சாலைய சிற்குடி அவருக்கு ஆசை வைக்கலாமோ மாவடிவு கொண்டே ஒழித்த ஒரு சூரனை பதித்த வடிவேலாயுதா மயிலேறு விளையாடுகோனே புல் வயல் நீடு மலைமேவு குமரேசன் என்பார் குமரேசனத்தில். அடுத்தது முகிலுக்கு சர்பமுடி சக்கு முக்கிவிட சக்குனா கண் கற்க துட்ட அசுரங்கமான கற்கம்னா வாழ் வெற்றி உற்ற கதிர் பத்திரத்தை பத்திரம்னா வாழ் ஆயுதம். இங்கே வேலாயத்தை கொடுத்தது. வெட்கிற பிரம்மனை பிடித்து முடியை குலைத்து சிறை வைத்து பிரம்மதேவனை அவனை 4 முடிகளும் தொங்கி கவிழ்ந்து பிடிபட வலிமையாக குட்டியவர் முருகப்பெருமான். சிவபெரும் பொருளுக்கு குருவாக இருந்து அருள் உபதேசம் புரிந்தால் அவரே தான். எவர் தமக்கு ஞானகுரு ஏகாம்பரேசர் அவர் தமக்கு ஞானகுரு யாரோ ஒவ்வொரு அணை கட்டினோன் பார்த்திருக்க காதல் அவன் தலையில் குட்டினோன் தானே கூறும்பார் காலமேப்பனர் வனஜ ஜாதனை அன்று முடிந்த வலிய பார விலங்கிடு புங்கவன்பார் பூதவேதாளப்பில் அயனை குட்டிய பெருமான் என்பார் பறவைக்கு இத்தனை திருப்பூரில் ஆரணன் தன்னை வாதாடி ஓர் ஊரை ஓதுகின்றன வாராது என அவன் ஆணவம் கிடவே காவலாம் அதில் இடும் வேளாம்பர் வாரம் திருப்பூரில் வேத நான்முக மறையோனோடும் விளையாடிய குடுமியிலே கரமோடு வீரமோதின மறவாம்பர் காணோன திருப்பூரில் படைப்போம் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்து எகன் என்று உகந்த பிரணவத்தின் உண்மை போன்றதால் சிட்டித் தொழில் அதனை செய்வது எங்கன் என்ற குணம் குட்டி சிறையிருத்தும் கோமான் என்பர் கந்தர்கள் என்பார். முத்தர் புகழ் விற்குடி பதிகளில் இச்சை உற்று மகள் தம்பிரன் ஜீவன் முத்தர்கள் புகழ்கின்ற திருவிற்குடி எனும் திருத்தலத்தில் விரும்பி திருக்கோயில் கொண்டு மகிழ்கின்ற தனிப்பெரும் தலைவன் முருகப்பெருமான். இந்த தலம் சோழ நாட்டு காவிரி தென்கரையில் உள்ள திருத்தலம். இறைவர் பெயர் வந்து வீரட்டானேஸ்வரர். இரவியார் வந்து ஏவலார் குழலி பரிமளநாயகி துளசி தான் தலம் மரம். தீர்த்தம் வந்து சக்கர தீர்த்தம் சங்கு தீர்த்தம். திருஞான சம்பந்த பெருமான் வழிபட்ட திருப்பதி மலை திருத்தலம். சிவபெருமான் 8 வீரச்செயல் நிறுத்திய வீரட்ட தலங்களில் திருவிற்குடியும் ஒன்று. இந்த திருத்தலத்தில் உள்ள முருகன் ஒரு திருமுகம் 4 திருக்கரங்கள் கொண்டு மயில் மேல் அமர்ந்து தன்னுடைய 2 தேவியரோடு கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அட்ட வீரர் தலங்கள் வந்து திருக்கண்டியூர் பிரம்மனுடைய சிரம் கொய்தது, திருக்கோவலூர் அந்தகாசூரனை வதைத்தது, திருவதிகை திருப்புறங்களை எரித்தது, திருப்பரிலூர் தக்கன் சிரம் கொய்தது, திருவிற்குடி சந்திராசுரனை வதைத்தது, திருவள்ளுவூர் யானையை உரித்தது, திருக்குறுக்கை மன்மதனை எரித்தது, திருக்கடவூர் யமனை உதைத்தது. இங்கே என்ன நடந்துச்சுன்னா, அதாவது சந்திராசுரனுங்கிறவன் பிரம்மதேவன் நோக்கி கடுந்தவன் மீது சகாவரம் கேட்டான். பிரம்மதேவன் அப்படி சகாவரம் தர கொடுக்க முடியாதுன்னு கூற சந்திராசுரன் தர்மபத்தியான என் மனைவி பிருந்தை எப்போது மனதளவில் கிடைக்கிறாளோ அப்போ எனக்கு அடி வரட்டும்னு வரம் வாங்கிட்டான். தனது வரத்தின் பலத்தாலும் உடல்களையும் செருக்குட்டு தேவர்களுக்கு தொல்லைகள்லாம் பல கொடுத்தான். தேவர்கள் திருக்கையிலை மலை அடைந்து சிவபெருமான் சரணம் அடைஞ்சாங்க. சந்திராசுரன் போர்க்குளம் மூடு திருக்கையிலை மலையை நோக்கி போனான். சிவபெருமான் ஒரு முதிய அந்தன இடத்துல சந்திராசுரன் முன்பு தோன்றினார்.
அதற்கு முன்பு திருமாலை சந்திராசனம் போல வடிவெடுத்து அவன் மனைவி பிருந்தை முன் செல்லும்படி கூறினார் சிவபெருமான். கணவர் தான் வந்திருக்காரு, வீட்டுக்குள் அழைத்தா பிருந்தை. ஒரு நொடியில் மாற்றானை தன் கணவன் நினைத்தால் அவளது மனம் கலங்கமடைந்தது. இந்த தருணத்தில் சந்திராசனம் தான் கூறும் ஒரு சிறிய செயலை அவனால் செய்ய முடியுமான்னு சிவபெருமான் கேட்டார். தன்னால் எதையும் சாதிக்க முடியும்னு திமிர் கொண்டு சொன்னாங்க. சிவபெருமான் தனது கால் பெருவிழால் மண்ணில் ஒரு வட்டமிட்டு அந்த வட்டத்தை பேர்த்து உன் தலைமையில் தாங்கி நின்றார். அவனும் பெரும் முயற்சிக்கு பின் அந்த வட்டத்தை பேர்த்தெடுத்து தன் தலைமையில் தாங்கினான். மனைவி பிருந்தையின் மனம் சிறிது நேரம் கலங்கப்பட்டதால் அந்த வட்டச்சக்கரம் சந்திராசனம் உடலை இருகுறாக பிளந்து விட்டு இறைவன் என்ற கரத்தில் அமர்ந்தது. சந்திராசனம் என்பவனை சக்கரத்தால் சிவபெருமான் அடித்த இந்த திருத்தலம் அட்டவிரட்டான திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. அப்போ கதை இதோடு முடியல. சந்திராசன் மனைவி தன் கணவர் இறக்க காரணமாக இருந்த திருமாலை பார்த்து, நான் புருஷனை இழந்து வருந்தது மாதிரி நீயும் உன் மனைவி இழந்து வருந்த வேண்டும் சாபம் கொடுத்துவிட்டா, தீ குளித்துவிட்டா. இதனால தான் விஷ்ணு ராமதாரம் எடுக்க வேண்டி வந்து மனைவியை பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது காரணம் இதுதான். பிருந்தையின் சாபத்தால் விஷ்ணுவுக்கு பித்து பிடித்தது. பித்தை தெளிவிக்க பிருந்தை தீக்குழி இடத்துல சிவன் ஒரு விதை போட்டார். இந்த விதை விழுந்த இடத்துல துளசி செடி வளர்ந்தது. இந்த துளசியால் மாலை தொடுத்து திருமாலுக்கு சாற்ற அவரின் பித்து விலகுகிறது. துளசி தான் இங்கு தலை விடிச்ச தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதான் அந்த தலம். இப்படி ஒரு மகிமை பெற்ற தளத்தில் இருக்க முருகப்பெருமான் வேண்டுகிறார். முருகா, விலைமாதர் மயிலில் அழியாமல் தேவருடைய திருவடி பெற அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியானவன் திருவடி சமர்ப்பிப்போம். திருவூர்க்குடி அவர் பெருமானின் திருப்பால் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றிவேல் முருகன் கருவூர் குருநாதர் அருணா பெருமான் திருவடி சமர்ப்பிப்போம். பழலாபுரியின் திருப்பால் சமர்ப்போம். முருகா முருகா முருகா.